ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கீஸ். நான் உங்கள் விஜயகானந்த். தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்கள் படங்களோட ஒரு அப்டேட்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஷோவில் பார்க்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ தலைவர் 170 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை தாசை ஞானவேல் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்ச கையோட லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிக்க போறாரு. இதற்கிடையே விஜயகாந்த் மறைவை ஒட்டி அஞ்சலி செலுத்த சென்னை வந்த ரஜினிகாந்த் இங்கே தான் இருக்காரு. நிறைய பேர் அவர் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. அயோத்தியில் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள அந்த ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கான அழைப்புதல் நிர்வாகிகள் கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க சூப்பர் ஸ்டார் கிட்ட. அவரும் கண்டிப்பாக கலந்துக்குவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அதை கன்ஃபர்மேஷனை உறுதிப்படுத்தியிருக்காரு. வரும் 21ஆம் தேதி இன்னைக்கு வரும் 21ஆம் தேதி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அயோத்தி புறப்பட்டு போறாரு. அங்கே நடக்கிற அந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்துக்கிறாரு. அடுத்து உலகநாயகன் கமலஹாசன் இப்போ கல்கி அந்த படத்துல ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸா ஒரு பிரபாஸ் நடிக்கிற அந்த கல்கி படத்துல ஒரு வில்லன் ஆக்ட் பண்றாரு. அந்த படத்துக்காக ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் முடிச்ச கமலஹாசன் அடுத்து பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில வீக்கெண்டு நடந்துட்டு இருந்தது. அதை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. வரும் சனி ஞாயிறோட அந்த பிக் பாஸ் முடிஞ்சிருது. ஸோ இதை தொடர்ந்த பொங்கல் கழித்து 18ஆம் தேதி அன்னிலிருந்து மணிரத்னம் டைரக்ஷன்ல கமலஹாசன் நடிக்கக்கூடிய தக் லைஃப் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது. சென்னை சேத்பட்டில் இருக்கிற ஒரு பிரபல கல்லூரியில் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் பிளான் பண்ணியிருக்காரு மணிரத்னம். அங்கே தான் ஒரு முக்கியமான காட்சிகள்லாம் ஷூட் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப தீவிரமாக இருக்க அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு கமல். ஏற்கனவே கமலோட 233வது படமாக உருவாக இருந்த அந்த படம் தற்காலிகமாக இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த படம் முடிச்ச கையோட அடுத்தது அவர் கல்கியோட 2வது பாட்டில் நடிக்க போயிடுவார். ஏற்கனவே நிறைய படங்கள் லைனப் ஆயிருக்கிறதுனால இப்போ உடனே மணிரத்னம் படத்தில் தான் பிஸியாக நடிக்க போகிறார் கமல். அடுத்து சூர்யா. ஸோ சூர்யா கங்குவா படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படப்பிடிப்புக்காக வெளிநாடு சென்றதுனால விஜயகாந்தனுடைய மறைவுக்கு அவர் அஞ்சலி செலுத்த வர முடியல. இன்னைக்கு சென்னை வந்த சூர்யா நேராக கோயம்பேட்டில் இருக்கிற விஜயகாந்த் நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்தினாரு. அதனை தொடர்ந்து விருகம்பாக்கத்தில் இருக்கிற விஜயகாந்த் வீட்டுக்கு பிரேமலதா கிட்ட தன்னுடைய துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாரு சூர்யா. இதை முடிச்ச கையோட நாளையிலேருந்து சென்னையில் ஒரு பிரம்மாண்ட செட்டு போட்டிருக்காங்க. இவிபியில் ஒரு பெரிய கப்பல் செட். ஆக்சுவலாக அந்த கப்பல் செட்டில் கங்குவா படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குது. அதில் சூர்யா கலந்து கொண்டு நடிக்க போகிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 14 மொழிகளில் பிரம்மாண்டமாக உருவாயிட்டு இருக்கு. இந்த படம் மிகவும் எதிர்பார்க்க படமாக இருக்குது சூர்யாவுக்கு. இதை முடிச்ச கையோட சுதா கோங்கரா டைரக்ஷனில் சூரரை போற்று பார்ட் 2ல நடிக்க போகிறாரு. அதுக்கான முதல் ஒரு பாடலையும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஜிவி. சுதா கோங்கரா ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ கங்குவாவோட ஃபைனல் ஷெடியூல் முடிஞ்ச உடனே அதிலே ஜம்ப் ஆகிடுவார் சூர்யா. அடுத்து நம்ம விஜய். இப்போ விஜய் 68 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தினுடைய டைட்டில் லாஸ்ட் 31st அன்னைக்கு அறிவிச்சாங்க. படத்தை ஆக்சுவலாக கோட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஏற்கனவே விஜய்க்கு ஜோடியா மீனாட்சி சௌத்ரி நடிக்கிறாங்க. ஒரு முக்கியமான ரோலில் லைலா ஸ்னேகா நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட இப்போ லேட்டஸ்டா ஒரு பிரபல ஹீரோயின் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக பார்வதி நாயர். அவங்க தான் அந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அவங்க ஜாயின் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ சென்னையில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. அதில் தான் பார்வதி நாயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து விக்னேஷ் சிவன் இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்க படம் LIC, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். அதுதான் அந்த படத்தோட டைட்டில். ஷார்ட்டாக LICன்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தை AGS என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கிறாங்க. இதில் லவ் டுடே ஹீரோ கம் டைரக்டர் பிரதீப் ரங்கநாத் தான் ஹீரோ ஆக்ட் பண்ணுறாரு. இதில் பிரதீப்புக்கு ஜோடியாக கிருத்தி ஷெட்டி நடிக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இதில் முக்கியமான ஒரு ரோலில், அதாவது பிரதீப்போட அக்காவா நயன்தாரா நடிக்க போகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் அப்பா ரோலில் இயக்குனரும் நடிகரும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவருமான சீமான் நடிக்க போகிறாரு. ஸோ இது ஒரு அப்பா பையனுக்கு நடக்கக்கூடிய ஒரு வார சம்பந்தப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால முக்கியமான ரோலுங்கிறதுனால சீமானை நடிக்க வைக்க கேட்டிருக்காங்க. சீமானை ஒத்துட்டு இருக்காரு நடிக்கிறதுக்கு. ஸோ நயன்தாரா அண்டு பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பா சீமான் நடிக்க போகிறாரு. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஷூட் ஆரம்பித்து வேகமாக நடந்துட்டு இருக்கு. அதே போல் தமிழில் புறாக்கள் வச்சு படம் எடுத்தாலே பயங்கர ஹிட் ஆகிடும். மாரி, விஸ்வரூபம்,
மும்பை, இப்படி நிறைய படங்கள் சொல்லலாம். புறாக்கள் வந்து காட்சிகள்லையோ பாடல்கள்லையோ இல்லை புறாக்கள் சம்மந்தப்பட்ட படங்கள் வந்து அதில் ஹிட் ஆகிடும். அந்த வகையில் பைரி அப்படிங்கிற ஒரு படம் உருவாகிருக்கு. இந்த படம் வந்து ஒரு புது ஹீரோ, புது டைரக்டர் அண்ட் புது தயாரிப்பாளர் இப்படி எல்லாம் சேர்ந்து உருவாகிருக்காங்க. நாகர்கோவிலில் வந்து புறா வளர்க்குற ஒரு இளைஞர், புறா வளர்க்குறதுனால ஏற்படுற சண்டை பிரச்சனை, அதனால ஏற்படுற சொல்யூஷன் இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. அது என்னங்க டைட்டில் பைரி அப்படின்னு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, பைரி அப்படின்னாக்க அதாவது ஒரு கழுகினுடைய ஒரு வகை. இந்த ஃபைட்டுக்குன்னே இந்த ரேஸ் போகிற புறாக்களை வந்து டார்கெட் பண்ணி அதை அட்டாக் பண்ணுறது தான் அந்த பைரியோட வேலையா. ஸோ அதனால் அந்த படத்தில் பைரிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கிறதுனால டைட்டிலே பைரின்னு வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த படம் எல்லாம் முடிஞ்சு இப்போ சென்சார் ரெடி ஆகிடுச்சு. ஃபெப்ரவரியில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ஒரு அப்டேட்டு. நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த், சைனிங் ஆஃப்.